ஹலோ. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெருமைக்குரிய தாய்மார்களே, கலையனும் காவியத்தை ஓவியமாக்கிக் கொண்டிருக்கும் கற்றோர்களே, கலைஞர்களாகிய எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இவ்வூர் பெரியவர்களே மற்றும் இவ்விழாவினை சீரும் சிறப்புடனும் நடத்தி கொண்டிருக்கும் சான்றோர்களே, வாழ வைப்பவன் மனிதன், மனிதன் வாழ நினைப்பவன் தெய்வம், ஏற்றமாக ஏனையாக தூக்கி நிறுத்துபவன் தோழன், தக்க சமயத்தில் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு என் இனிய நண்பர்களே மற்றும் இவ்விழாவினை காண வந்த வெவ்வேறு ஊர்களைச் சேர்ந்த நண்பர்களே, மிக சிரமப்பட்டு இந்த நாடகத்தை அமைத்திருக்கும் அமைப்பாளர் அவர்களே, பாதுகாப்பு பணியிலே பொறுப்புடன் புகழ் சேர்க்கும் காவல்துறை அதிகாரி அவர்களே, தெல்ல தெளிவன நாங்கள் பாடுவதையும் பேசுவதையும் நடிப்பதையும் உங்கள் செவிகளுக்கு தென்றலாக திரை காட்டும் இங்கே ஒளிபெருக்கி நிலையம் உருவாக்கிய ஆபரேட்டர் மற்றும் அதில் பணிபுரியும் ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வள்ளியாகிய நான் என் கலைப்பணியை துவங்குகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வள்ளியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கும் கலைஞர்களுக்கு நமது விழா கமிட்டியாளர் சார்பாக மலர் மாலை அணிவித்து மற்றும் பொன்னடை பொத்தி கௌரவிக்கப்படுகின்றனர். ஹலோ. எனக்கு மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது சார்பாகவும் கலைஞர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் பல.
மக்கள். இந்த மாதிரிலாம் அமைஞ்சாதான் தொழில் சிறப்பாக செய்யணும் அப்படின்ற இயக்கம் வருது இல்லையா? இருந்தாலும் நான் எதுக்காக வந்திருக்கேன், எதுக்காக அப்படின்னா என்னுடைய குலக்கடவுள் முருகப்பெருமானுக்காக. அவருக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு அவரை நினைக்காம அவரை வணங்காம போக முடியுமா? எப்படி முடியும்? முடியவே முடியாது. அதனால மறுபடியும் அவரை வணங்கிட்டு அடுத்து என்னுடைய கதைக்கு போகலான்னு இருக்கேன். எப்படி வணங்கலாம்? சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளின்றேன் முருகனிடம். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளின்றேன் முருகனிடம். இருக்கரம் நீட்டி வரம் கேட்டேன், இருக்கரம் நீட்டி வரம் கேட்டேன், அந்த மன்னவன் நின்னருள் வளர்த்தந்தான். சரவண பொய்கையில் நீராடி உன்னை தந்தருகின்றேன் முருகனிடம். அவனிடம் சொன்னேன் என் அஞ்சுதலை, அந்த அண்ணனை தந்து வைத்தான் ஆறுதலை. அவனிடம் சொன்னேன் என் அஞ்சுதலை, அந்த அண்ணனை தந்து வைத்தான் ஆறுதலை. இவ்விடம் நான் கண்ட இன்ப நிலை, இவ்விடம் நான் கண்ட இன்ப நிலை. கண்டு என் மனம் நான் கொண்டேன் ஆறுதலை. சரவண பொய்கையில் நீராடி உன்னை தந்தருகின்றேன் முருகனிடம். நல்லவர் என்றும் நல்லவரே, உள்ளம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே. நல்லவர் என்றும் நல்லவரே, உள்ளம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே. நல்ல இடம் நான் தேடி வந்தேன், நல்ல இடம் நான் தேடி வந்தேன். நாயகன் என்னுடன் கூட வந்தான். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளின்றேன் முருகனிடம். இருக்கரம் நீட்டி வரம் கேட்டேன், அந்த மன்னவன் நின்னருள் வளர்த்தந்தான். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளின்றேன் முருகனிடம். வெற்றிவேல் முருகா, விண்ணவருக்கு மருகா, குற்றமற்ற குறிஞ்சி நிலத்திலே குடிகொண்டிருக்கும் குகா சண்முகா, எத்தொழிலும் பாராமல் எவழியிலும் செல்லாமல் உன் பொற்பாதம் நான் பணிந்தேன். கந்தா கடம்பா கதிர்வேளா குமர குருபரா, என்னையும் இந்நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் தேவா. உன்னையே எண்ணி எண்ணி இந்த வள்ளியாகிய நான் எப்படி காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? ஹலோ, அந்த சிவா
எங்கும் குகா சண்முகா எத்தொழிலும் பாராமல் எவ்வளிலும் செல்லாமல் உன் பொற்பாதம் நான் பணிந்தேன். ஏங்க என்னாச்சு? முருகன் சொன்னாலே அரோகரம் சொல்லணுமா இல்லையா? சரி இது வேண்டாம். ஆக அழகு பரங்குன்றம் அற்புத ஞான குன்றம் தேவர்கள் இருந்த குன்றம் தெய்வானை மறந்த குன்றம். இப்ப சொல்லுங்க. அரோகரா முருகனுக்கு வந்தது அரோகரா தானே. ஆக எதை சொன்னாலும் சொல்லுவீங்களா? அதுக்குதான் வந்திருக்கீங்களா? அது கும்பல அரோகரா போறதானே பார்த்து தான் நாங்களாம் ஒத்துழைப்பு இருக்கட்டும். ஏன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தா தான் நாங்க இங்க வர முடியும் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஒத்துழைப்பு யாருங்க? இந்த ஒளிபெருக்கி தான். ஒளிபெருக்கியும் தாண்டி நம்மளுடைய இருவருக்குமே ஒத்துழைப்பு யாரு அப்படின்னா ஊர் மக்கள் இல்லையா? அவங்கள நம்பித்தான் நம்ம இங்க வர்றோம். அவங்க ஒத்துழைச்சா தான் நாடகம் சிறப்பாக அமையும். அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அழகு பரங்குன்றம் அற்புத ஞான குன்றம் தேவர்கள் இருந்த குன்றம் தெய்வானை மறந்த குன்றம் விஞ்ஞான குன்றம் திருப்பரங்குன்றம் அந்த முருகனையே எண்ணி எண்ணி அவரை ஆயின்றேன். அவரை என்ன முடியுமா? முடியாது. ஆக அவர் வருவாரா எப்ப வருவாரு எப்படி வருவாரு எதுலதான் வருவாரு அப்படி நாட்கள் எண்ணிக்கி இருக்கு. நீங்க எண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா நான் என்ன சொல்லனா என்ன நீங்க என்னையே தேவையில்லை. முருகனை தானே நீங்க பார்க்கணும். முருகனை தானே நீங்க பார்க்கணும். ஆமாங்க ஒண்ணும் பண்ண வேணாம். சரி இந்த மேடை விட்டு இறங்கி அந்த தெரியுது பாருங்க மகேந்திரா வேணும். ஆமா அதுக்குள்ள படுத்துக்கிட பாரு முருகன். அப்படியா? எங்க எனக்கு அந்த முருகன்லாம் வேண்டாம். வேற எந்த முருகன் வேணும்? நான் காதலிக்கிறவர் தான் எனக்கு வேணும். காதலிக்கிற முருகன் வேணும்னா யாரா இருக்கும்? எங்க யோசிக்காதீங்க. நான் யார தெரியுமா காதலிக்கிறேன்? இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய கடவுள் அந்த முருகப்பெருமான். எங்களுடைய குலக்கடவுள் முருகப்பெருமானைத்தான் நான் காதலிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு நல்லதுதான். ஆக அவருக்காகவே என்னங்க சொல்றீங்க? என்னங்க முருகனை விரும்புறீங்க? ஆமா. விநாயகரோட தம்பி. ஆமா. ஐயப்பனோட அண்ணன். ஆமாங்க. அவரையா விரும்புறீங்க? ஏன் என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னங்க சொல்றீங்க? ஏன் உங்களுக்கு ஏன் இவ்வளவு அதிர்ச்சி? சிவபெருமான் இருக்காரு. ஆமா. சிவபெருமான பையன் இல்ல ஏன் உங்களுக்கு இவ்வளவு அதிர்ச்சி? அவரை தான் நான் காதலிக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? அவரை தான் விரும்புறீங்களா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? சரி ஐயா போமியா முருகன் போயிடுவாரு. அப்புறம் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா
செந்தமிழ் சோலையிலே நல்ல கையை தட்டுங்க. ஆமா, அருமை அருமை. இல்ல இல்ல நல்லா இருக்குங்க. செந்தமிழ் சோலையிலே சிரிக்கும் மலர் பறித்து சந்தமனம் சரம் தொடுத்து ஜாதி மல்லி பூ பறித்து சுந்தரமாய் தமிழிசையாய் பேச விடுமே. பேச்சுக்களில் எத்தனையோ பேச்சு இருக்கிறது. அதிலே சுத்த தமிழில் செந்தமிழாக பாட வேண்டும், பேச வேண்டும். அந்த ராதை யாருக்காக காத்திருந்தா அப்படின்னா, அந்த ராதை கண்ணனுக்காக காத்திருந்தாள். ஆனா நான் இந்த இடத்துல யாருக்காக காத்துக்கிருக்கேன்? யாருக்காக? எல்லாமே அந்த முருகனுக்காக தான். ஆமா, அவரை தவிர்த்து வேற யாருக்காகவும் நான் அந்த இடத்துல காத்திருக்க மாட்டேன். ஆமா, அதனாலே அவருக்காகவே அவரை என் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன். என்னை விட்டு ஓட விட்டுறக்கூடாது இல்லையா? என்ன என்ன சரி. அதனாலேயே பேர்பட்ட பாடல். என்னை விட்டு ஓடி போக முடியுமா? முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? கண்ணே முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவரை நீ தெரியுமா? தெரியுமா? கண்ணுக்குள்ளே புகுந்து கவிதை சொன்ன பின்னே எண்ணத்திலே நிறைந்து அதில் இடம் பிடித்த பெண்ணே. கண்ணுக்குள்ளே புகுந்து கவிதை சொன்ன பின்னே எண்ணத்திலே நிறைந்து அதில் இடம் பிடித்த பெண்ணே. எந்த நன்னை தங்கை சம்மதித்த பின்னே இந்த நன்மை தந்தை சம்மதித்த பின்னே அன்பின் தன்மையை அறிந்து கொண்ட பின்னே. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? கண்ணே முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவரை நீ தெரியுமா? தெரியுமா? அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருகமர்ந்து நாணத்தோடு குனிந்து அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருகமர்ந்து நாணத்தோடு குனிந்து கண்ணும் சிவக்க நீருக்க மஞ்ச கயிறு எடுத்து அதை கழுத்தில் முடிக்கும் இன்ப நாள் தெரியுமோ? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? கண்ணே முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? மலர் மாலை சூட்டி பல பேரும் வாழ்த்து விளையாடும் என் கையின் விரலில் கனையாடி கூட்டி புது பாதை காட்டி உறவாடும் திருநாளின் அழகே. இளந்திங்கள் காற்றும் மலர்காதல் பாட்டும் விளையாடும் அழகான அறையே. சுவையூறும் பாலும் கனிச்சாரம் கொண்டு கனியே நீ வருகின்ற நிலையே. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? கண்ணே முடியுமா? உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? முடியுமா? இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? ஆளி போன்ற எண்ணமும் தாறு போன்ற உள்ளமும் ஆதவன் போன்ற பொதுநலமும் மாதவன் போன்ற கருணையும் குன்று போன்ற கொள்கையும் குறைவில்லாத வாழ்வும் உறுதி கொண்ட நெஞ்சமும் உணர்ச்சி கொண்ட எழுச்சியும் செறி கொண்ட தீரமும் செந்தமிழ் போன்ற கருணையும் குலவலுவா கோட்பாடும் இனம் காக்கும் வலிமையும் குடிகள் விரும்பும் அரசிங்கு ஓரெங்கும் அமையப்பெற்று இருப்பினும் புத்தி ஞானம் தெளிவு பொறுமை சத்தியம் அமைதி இன்பம் துன்பம் இறப்பு பிறப்பு அஞ்சுதல் அஞ்சாமை அகம்சை நடுநிலை திருப்தி என்று சொல்லக்கூடிய
16 குணங்களும் சிறந்து நிறைந்து வளர்ந்தோங்கும் இந்த நிலத்திற்கு வந்தவுடன் என்னையும் அறியாமல் என் மனம் எப்படி இருக்கு? இன்னைக்கு உங்ககிட்ட என் மனசில் உள்ள ஆசைகள் எல்லாம் கொட்டி தீர்த்தரலாம் அப்படியா? என்ன அப்படி ஆசை? அப்படின்ற எண்ணத்தோட வந்து இன்னும் எவ்வளவு வரப்போகுது ஆசை? சும்மா சொல்லுங்க. எங்க தவறாதெல்லாம் எடுத்துக்கிற கூடாது. என்ன ஆசை தெரியுமா? இன்னைக்கு ஒரு தன்னம்பிக்கையோட வந்திருக்கிறேன். அப்படின்னா தன்னம்பிக்கை? தன்மானத்தோட வந்திருக்கிறேன். என்ன தன்மானம் தெரியுமா? அந்த முருகனையே காதலிச்சு அவரையே திருமணமும் முடிச்சு இந்த இடத்துல உங்ககிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி போகலாம் அப்படின்ற எண்ணத்தோட நான் ஒண்ணு கேக்குறேன். ஏமா முருகனுக்கு தான் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுல்ல? ஆமா. திருமணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆமா. ஆயிடுச்சுல்ல? ஆயிடுச்சு. திருமணம் ஆனவரே மறுபடியும் நீங்க போய் திருமணம் செய்யறேன்னு சொல்றீங்களே, என்ன சொல்றேன்னா திருமணம் ஆகாத சாமியை நிறைய இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்காங்க. நல்லா கேளுங்க மக்களே, திருமணம் ஆகாத சாமி நிறைய இருக்காங்க. அவங்கள திருமணம் பண்ணிக்கலாமே. அதாவது எடுத்துக்காட்டுக்கு என்னது? மணிகண்ட பொறுப்பு இருக்காருல்ல? இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையாங்க? ஆனா உங்க அப்பாட கூட கேளுங்க, கட்ட பிரம்மச்சாரியா இருக்காரல்ல, அவருக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம்ல? வேண்டாம். எனக்கு அவரெல்லாம் வேண்டாம். வேற எனக்கு அந்த முருகனை தான் வேணும். ஏன் தெரியுமா? நீங்க கேக்குறது சரிதான். ஒரு திருமணம் ஆயிருச்சு, மறுபடியும் திருமணம் பண்ணல, இது பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. ஏன்னா காதல் வந்துருச்சுன்னா கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஓஹோ, என்னன்னு தெரியல. காதல் படுத்துற பாடு. காதல் படுத்துற பாடு தான் போவியே, சாப்பாடு தட்டுல ஒரு மூஞ்சி தான் தெரியுமே. அது எப்படி உங்களுக்கு தெரியுது? காதல் படுத்துற பாடு. அப்படி தண்ணி குடிக்கலான்னு போவீங்க, தண்ணியில கூட ஒரு மூஞ்சி தெரியுமே. கண்டிப்பா. காதல் படுத்துற பாடு அப்படிதான் இருக்கும். கண்ணை மூடி தூங்கலான்னு பாப்பீங்க, கனவுல கூட அவர்தான் வந்து வருவாரு. ஆமா, காதல் படுத்துற. அதனாலேயே விரும்பி தூங்குறேன். அதே மாதிரி பாத்ரூம்குள்ள போவீங்க, ஏங்க குளிக்க போவீங்க, கண்ணாடி இருக்குமா இல்லையா? இருக்கு. அந்த கண்ணாடிக்குள்ள அவர் மூஞ்சி தான் தெரியுமே. கண்டிப்பா. காதல். ஏன்னா காதலிக்கிறவர் முகம் மட்டும்தான் தெரியும், மற்றவர் முகங்கள்லாம் தெரியாது. சரி. ஆமா, காதல் படுத்துற பாடு அப்படி நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, இருக்கட்டும். ஆக புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க. போங்க எங்க சொல்லிட்டு போங்க. இளம் மனதை தூண்டி விட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க.
சொல்லி சொன்னார். அப்படி என்ன விஷயம்? என்ன அப்படின்னா ஆ, காவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சரி. நான் மட்டும் காவலுக்கு போகணும். ஆ, என்னுடைய அண்ணன் வர்றாங்க, ஆ. என்னுடைய அழகான தோழிகள் வர்றாங்க. ஓஹோ, தோழி வராங்க. எல்லா பேரும் சேர்ந்து காவலுக்கு போவோம். சேர்ந்து காவலுக்கு காவல ஆ. இதோட ஏன் அப்படி சொல்றீங்க? ஆக நீங்க எல்லாருமே கண்டிப்பா காவலுக்கு வரணும். நாங்களுமா? ஆமா. நாங்க அங்க வந்து என்னமா பண்ண போறோம்? நீங்க இல்லைன்னா காவலே நடக்காதுங்க. ஓ, ஆமா, அதனாலயே அதாவது ஒண்ணு சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா என்னது? அந்த காலத்துல எல்லாம் பாடினாங்க பாடல்கள், ஆ, ஒவ்வொன்றுமே முத்துக்கள் தான். ஆமா. எதையுமே குறை சொல்ல முடியாது. கண்டிப்பா. இப்போ ஒரு கவலை இருந்தது அப்படின்னா ஒரு பழைய பாடலை கேட்டுக்கிட்டு அமர்ந்தோம் அப்படின்னாலே அந்த கவலைகள் எல்லாமே பறந்து ஓடிடும். ஓஹோ. இல்லையா? ஆமா, ஆமா, ஆமா. அப்பேற்பட்ட மகிமை வந்து பழைய பாடல்களுக்கு உண்டு. ஆனா இப்ப தானே பாடுறாங்க பாடல். எப்படி? இப்பேற்பட்ட பாடல் சொல்லுங்க பாப்போம். சொல்லி ஆகணும் இல்லையா? கண்டிப்பா. ஏ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வில்லி நிலா வந்து வந்து தேடுது. பச்சை போவர போற மச்சாய் போவர போற என்ன அப்படி கேட்டீங்க? 10 தலை பாம்பா வந்து முத்தம் தர. நிஜமான செஞ்ச பாவம் முழுசாவும் என்ன பண்ணிக்கிறீங்க? நீங்க பாடுனதுக்கு எதிர்பார்த்து பாருங்க. வேற என்ன? அப்படியா? நல்லா இருக்கு, நல்லா பாடுங்க. ஏ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வில்லி நிலா வந்து வந்து தேடுது. மச்சை போவர போற மச்சை போவர 3:30 மணிக்கு வந்துருவாரு. தலை பாம்பா வந்து முத்தம் தர. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வில்லி நிலா வந்து வந்து தேடுது. வாசல பாக்குறேன் கோலக்கத்தானும் காளிய சிந்துன தண்ணிய காணும். தோழி தேடி போனேன் காணாத தூரம் கோட்டி காடி நெஞ்சில் தாழாத பாரம். காத்திருந்து காத்திருந்து கண்ணு பூத்திடும் ஈரமாகும் கண்ணூரும் கப்பல்லாடும். போவர போற முச்சை போவர போற 10 தலை பாம்பா வந்து முத்தம் தர. தூரமா போவதே துக்கமா மாறும், பக்கமா வாழ்வதே போதும்னு தோணும். ஊரடங்கு நேரம் போராச நேரம் தோழி கூவும் போதும் தூங்காம வேறும். அங்கு நீயும் இங்கு நானும் என்ன வாழ்க்கையோ போதும் போதும் சொல்லாம வந்து சேரும். போவர போற மச்சை போற போற 10 தலை பாம்பா வந்து முத்தம் தர. ஏ மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது. அந்த வில்லி நிலா வந்து வந்து தேடுது. மச்சை போவர போற மச்சை போவர போற 10 தலை பாம்பா வந்து முத்தம் தர. போவர போற மச்சை போவர போற 10 நட பாயல் வந்து சுத்தி விட. இப்படி தானே பாடுறாங்க பாடல். சொல்லி ஆகணும் இல்லையா? சரி. இருந்தாலும் காலதாமதம் காரியத்துக்கு கேடு. நம்மளையும் தாண்டி இவளுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஆ. அவங்கள எல்லாம் சந்திக்கணும். கண்டிப்பா. அவங்களுக்கு எல்லாம் வழி விடணும் முதல்ல, இல்லையா? வலித பெரிய வழியா இருக்கேன் கிட்ட. அப்படியா? ஆ. இருந்தாலும் காலதாமதம்